ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா குலோப் ஜாம் செய்யலாம், வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாவை பாக்கெட்லேருந்து உடச்சி இப்படி போட்டாச்சு. மாவு பிசைஞ்சுக்கலாம் வாங்க. லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் மாவில், இல்லை லைட்டாக இத்தினோண்டு சக்கரை போட்டிருக்கேன். போட்டு இப்போ தண்ணி ஊற்றி எப்படி பிசையலான்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி பிசைகிறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி இது அப்படியே இப்படி லைட்டாக இப்படி பிசையணும். பாருங்கள், இப்படி பிசையணும். லைட்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. இப்படியே விரல்லையே இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பிசையணும். பாலும் ஊற்றி பிசையலாம். எங்கள் வீட்டில் எனக்கு பால் இல்லை, அதனால் தண்ணியை விட்டே பிசைகிறோம். வாங்க பிசைஞ்சிட்டு பார்ப்போம். எப்படி காட்டுறேன். இப்படியே நான் அப்படியே பிசைஞ்சு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா குலோப் ஜான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது எண்ணெயில் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா பாவு கசம் இல்லையா, ஜீரோ குலோப் ஜான் எடுத்து இந்த ஜீரோவில் போடணும். அதுக்கு 1 டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கேன். இன்னொரு டம்ளர் சேர்த்திக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்குது பாகுக்கு. ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன். சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, எண்ணெய் காஞ்சிருச்சு. நாங்கள் போட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் எடுத்து போட்டுக்கலாம் உருட்டி வச்ச உருண்டைகளை. குலோப் ஜாமுன் போதும், பெருசாகட்டும். பார்த்தீங்களா வேகுது, வேகட்டும். இப்போ பார்த்தீங்களா குலோப் ஜாமுன் கலர் மாறிடுச்சு. எரிசல் இல்லாமல் நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் குலோப் ஜாமுன். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாவு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கஞ்சிருச்சு. பாப் பண்ணிடலாம். பாவு பதமெல்லாம் தேவையில்லை. சர்க்கரை போட்டு கரைஞ்சால் போதும். கொஞ்ச நேரம் ஆகட்டும், குலோப் ஜாமுன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறிடுச்சு. இப்போ குலோப் ஜாமுன் எடுத்து வச்சுருக்கோம்ல, எடுத்து ஜீரோவில் போட்டுக்கலாம். பாருங்கள், ஜீரோவில் போட்டு இப்படி ஒரு கலக்கி விட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம்னா சுவையான குலோப் ஜாமுன் ரெடி. பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் எப்படி இருக்குன்னு. நான் 1 மணி நேரம் ஊறணும். ஊறிட்டு எடுத்து சாப்பிட்லாம். This video sponsored by Moti Shopping.